ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். ரொம்ப மாசங்கள் ஆயிடுச்சு. மறுபடியும் உங்க எல்லாருக்கும் என்னோட டார்ச்சர் கொடுக்க ஐ எம் பேக். ரொம்ப நாள் ஆச்சு. நான் காலேஜ் தேர்ட் இயர் படிக்கும்போது லாஸ்ட்டாக போட்ட வீடியோ, அதுக்கப்புறம் வீடியோஸே இல்லை. ஏதாவது இத்தனை நாள் செம்ம நிம்மதியாக செம்ம என்ஜாய்மெண்ட்டாக வேற வேற வீடியோஸ் யூடியூப்ல பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படிலாம் உங்களை விட்டுற முடியாது. மறுபடியும் நம்பல் வரான். ஓகே, இப்போ நம்ம பாலக்கோடில் வீடியோ பண்ணி அழிச்சாச்சு. ஒரு புடுங்கணும் புடுங்கல. ஸோ இப்போ நம்ம இருக்கிற எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல இருந்து மறுபடியும் வீடியோ போடலாம். இத்தனை மாசத்துல போட்டிருக்கணும், வந்த உடனே போட்டிருக்கணும். பட் சில பல காரணங்கள், சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு இத்தனை நாளா போடல. மறுபடியும் இப்போ போட போறோம். நம்ம இப்போ பெங்களூர்ல இருக்கோம். ஸோ பெங்களூர்ல இருந்து வீடியோ ஒன்று போடலான்ட்டு. ஸோ வெல்கம் டு அவர் ரூம். இதுதான் நம்ம ரூம். ஐயோ ரொம்ப இதா இருக்கு. ஒரு நிமிஷம். இப்போ ஓகே, இதுதான் நம்ம ரூம். ரொம்ப இதா இருந்துச்சு. இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம ரூம்ல நம்ம ஒருத்தர் மட்டும்தான் இருக்கோம். 3 பெட் இருக்கு. இது 3 ஷேரிங். பட் நம்ம ஒருத்தர் தான் இருக்கோம். சரி வாங்க, இன்னைக்கு எந்த இடத்துல போய் சாப்பிட போறோம், என்ன பண்ண போறோம்னு பார்க்கலாம். காய்ஸ், கிளம்பியாச்சு. நம்ம ஊர்ல பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஏதாச்சும் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும்னா பானிபூரி, கிழங்கு சிப்ஸ், பப்ஸு, மிக்சரு, சமோசா. இப்போ புதுசா அது அந்த அன்னைக்கு பார்த்தோமே, அந்த ஹிந்திக்கார சமோசா, ஜிலேபி, அந்த மாதிரி தான். பட் இங்க அவ்வளோ இருக்கு. சும்மா ஸ்நாக்ஸ்னாலே அவ்வளோ இருக்கும் இங்க. இங்க எப்படின்னா, இந்த பர்கரு, பீஸா அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகி ஹிந்திக்காரங்களது வகை அத்தனை வகை இருக்கு. அப்புறம் இந்த மீட் வகை. இங்க சிவாஜி நகர்னு ஒரு பிளேஸ் இருக்கு. ஒப்பமோனே பீஃப் சாப்பிட்றவங்களுக்குலாம் வேற மாதிரி, சொர்க்கம் மாதிரி இந்த இடம் சிவாஜி நகர். அவ்வளோ வகையான பீஃப் வச்சிருக்காங்க. பீஃப், சிக்கன் எல்லாமே. இப்படி இந்த காரம் சாரமா சாப்பிட்றவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இடம். அப்புறம் பட் இங்க இருக்கிறவங்களோட வந்து அந்த சாப்பாடு அவங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குன்னா, அன்னைக்கு ஒரு நாளைக்கு மெட்ரோ போயிருந்தேன். ஓகேவா, மெட்ரோல ஒருத்தன் உள்ள ரெஸ்ட் ரூம் கக்கூஸ்ல உக்காந்துக்குன்னு வீடியோ பார்த்து விளாக் பார்த்துட்டு இருக்கான். என்ன விளாக்? தமிழ்காரன். இர்ஃபான் வியூஸ் அது பார்த்துட்டு இருக்கான் மெட்ரோல உக்காந்துக்கிட்டு கக்கூஸ்ல. ஆனா அந்த இடத்துல அவர் சொல்றாப்புல, இந்த இர்ஃபான்றவர் சொல்றாரு, அந்த அரோமா அந்த சாப்பாட்டுல அப்படி இருக்குன்றாரு. ஆனா அவன் கக்கூஸ்ல உட்காந்து அந்த அரோமாவை கேட்கிறான். ஆனா அது அங்க கக்கூஸ்ல உட்காந்து அந்த அரோமாவை ஃபீல் பண்றான். அந்த மாதிரி ஒருத்தன், அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இங்க இருக்காங்க. சைட்ல வர வாட்டர் பாட்டில் சாப்பிட்றதுக்கு பாப்கார்ன் வேர்க்கலை எதனா வச்சிருக்கிறியா? மச்சா இங்க வந்து பாரு, ஆமா ஆய் போட மாதிரி ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கிறான். இரு தண்ணி மட்டும் தள்ளி ஊத்திட்டு போறேன். மச்சா தண்ணி. ஆனா இங்க வந்து இந்த கர்நாடகா, கன்னடா மட்டும்தான் பேசுவாங்கன்னா, அப்படி இல்லை. ஆல் ஓவர் இந்தியாவே இங்க இருக்குன்னு சொல்ல முடியும். ஹிந்தி, பெங்காலி, ஒடிசா. இங்க ஒரு பாட்டி இருக்கு, வேற மாதிரி பாட்டி. அந்த பாட்டிக்கு ஒரு ஏஜ் ஒரு 65, 70 இருக்கும். ஓகேவா, அந்த பாட்டிக்கு மொத்தம் 7 லாங்குவேஜ் தெரியும். தமிழ், மலையாளம், கன்னடா, தெலுங்கு, ஒடியா, பெங்காலி, அப்புறம் நேபாளி ஏதோ சம்திங். அந்த மாதிரி 7 லாங்குவேஜ் தெரியும். 5 லாங்குவேஜ் படிச்சு எழுத தெரியும். மொத்தம் 7 லாங்குவேஜ் பேசுவாங்க. அந்த மாதிரி பாட்டிலாம் இருக்காங்க. எனக்கு தெலுங்கு, தமிழ், கன்னடம், துளு, மலையாளம், மராட்டி, சமஸ்கிருதம் ஆகிய 7 மொழிகள் தெரியும். அந்த மாதிரி ஒரு சிட்டி இது. இந்த சிட்டில நாமளும் இப்போ வந்து சர்வை பண்ணிட்டு இருக்கோம். சர்வைனா ஊரெல்லாம் பொறுக்கிறதுலாம் இல்லை, எப்பவுமே ரூம்ல மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி. சரி, இன்னைக்கு நம்ம சாப்பிட போது சேம் டு சேம் நம்ம ஸ்டார்டிங் மாதிரி தான். இங்கேயும் பானிபூரி கடை ஒன்று இருக்கு. அந்த கடையில போயிட்டு நம்ம என்ன சாப்பிட போறோம், என்ன டேஸ்ட் பண்ண போறோம்னு பார்க்கலாம். பட் பானிபூரினா நம்ம ஊர் பானிபூரி கடையில 2 டிஷ் இருக்கும். இப்போ புதுசா ஒன்று போட்டாங்க, அது காளான்னு ஒன்று போட்டாங்க. காளான்னு போட்டாங்க. ஆனா அதுல பாதி கோபி மஞ்சூரியன் காளான் மிக்ஸ் பண்றாங்க. சில இதுல எல்லாம் காளானே இருக்கிறது இல்ல, வெறும் கோபி மஞ்சூரியன் மட்டும் போட்டு இது பண்ணிடுறாங்க. ஆனா இங்க பானிபூரி கடையில எத்தனை மொத்தம் டிஷ்ஷஸ் இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க, வாங்க. அண்ட் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். வெல்கம் டு சோறு விளாக்ஸ். காய்ஸ், பெங்களூர்ல எல்லாமே பிடிக்கும் எனக்கு. ஒரே ஒரு பிடிக்காத விஷயம்னா இதுதான், டிராஃபிக். பெங்களூர் டிராஃபிக்னு வாங்கல, இதுல மாற்றம் செத்தான் வாங்க. அண்ட் தென் நம்மளோட பானிபூரி கடை ரீச் ஆயிடுச்சாச்சு. இது எல்லாமே இங்க இருக்க டிஷ்ஷஸ்.
எத்தனை இருக்குன்னு தெரியல. இங்க ஒரு 15, இங்க ஒரு 15, இங்க ஒரு 15 இருக்கு. நம்ம நார்மல் பானிபூரி 3 கை தான். இங்க இத்தனை இருக்கு. நம்ம அண்ணாவோட பானிபூரி கடை. மொத்தம் எத்தனை வகை இருக்குன்னா அது நீங்களே எண்ணிக்கோங்க. அதெல்லாம் எண்ணெய் பாருங்க, சமோசா, நிப்பட்டு, பூரி, இந்த போட்டி நம்ம சாப்பிடுவோம்ல அந்த போட்டி, இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் எல்லா வகையிலுமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு கடை. சரி வாங்க இதுல ட்ரை பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த மெனு. இத்தனை டைப்ஸ் இருக்கு இதுல. எல்லாத்துக்கும் டைப் போட்டு அதோட ரேட் போட்டு எல்லாமே இருக்கு. கேபாடி இது எல்லா டைப்பும் ஒரே நாள்லாம் சத்தியமா சாப்பிட முடியாது. அந்த மாதிரி அவ்வளோ டைப்ஸ். நம்மளோட டிஷ் வந்துருச்சு. ஐயோ ஒரு நிமிஷம் வைக்க முடியலையே. நம்மளோட டிஷ் வந்துச்சு. நிப்பட்டு இருக்குல்ல, இந்த நிப்பட்டை உடைச்சி அதில் கேரட்டு, பீன்ஸ்ல கேரட்டு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு ஒரு மசைச்சு கொடுப்பாங்க. வேற மாதிரி இருக்கும். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, நாம ஸ்டார்ட் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி பானிபூரி மாதிரி தான். பட் இந்த நிப்பட்டு அப்படியே இந்த வாயில உடைக்கும் போது ஒரு கன்சினஸ், இந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி அமிர்தம் மாதிரி இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்கு. இங்க பக்கத்துலயே நெக்ஸ்ட் தோசை கடை ஒன்று இருக்கு. நம்ம ஊர்ல போனா என்ன அது, முட்டை தோசை, பிளெயின், கல் தோசை, அவ்வளோதான். தோசையில ஒரு 20 வகை வச்சிருக்காங்க. என்னென்னமோ பண்ணி தராங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு. எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுவோம், செம்மையா என்ஜாய் பண்ணுவோம். சாப்பிட்டாச்சு. லைட்டா இந்த ஓட்டா மாதிரி இருக்குல்ல, இது ஒரு ஷார்ட்ஸு. இந்த ரசத்தையே இந்த மாதிரி ஒரு சின்ன இதுல போட்டு தருவாங்க. ஒரு சின்ன ஜிருக்குன்னு இருக்கும். இந்த கிண்டெல்லாம் அப்படி ஏறும். சரி இருங்க, பேமெண்ட் பண்ணிட்டு கிளம்புவோம். சாப்பிட்டு முடிஞ்சு பேமெண்ட் பண்ணி முடிஞ்சாச்சு. அது 40 ரூபாவாம். ஆனால் ஒர்த்து தான், 40 ரூபாய்க்கு ஒர்த்து தான். இன்னும் இங்கெல்லாம் நிறைய கடைங்க. வேஃபிள்ஸ் காட்டான், வேஃபிள்ஸ், பானிபூரி, பார்பிக்யூ, அப்புறம் இந்த தோசை எல்லாம் லைனா இருக்கு. எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் வந்து டேஸ்ட் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் இந்த பானிபூரி கடைக்காரன் வந்து கேஜிஎஃப் தமிழ்நாட்டில் இருக்க, ஆந்திராவில் இருக்கான்னு கட்ட தெரியல. பட் கேஜிஎஃப் அவருக்கு மொத்தம் 5 லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கு. ஆனா நமக்கு வந்து தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழ் தெரியும், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும், அவ்வளவுதான். ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஹிந்தி, கன்னடா, இங்கிலீஷ் பேச, ஹிந்திக்காரங்க எல்லாம் பர்ஃபெக்டா இங்கிலீஷ் பேச ட்ரை பண்றாங்க. நம்மளோட லாங்குவேஜ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். மற்றவங்க லாங்குவேஜை கத்துக்கிறனால எந்த ஒரு பையனும் நமக்கு இல்லைன்னுலாம் இல்லை. நம்ம எங்க போனாலும் சர்வே பண்ணிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும்ல. அது எல்லா லாங்குவேஜும் கத்துக்க வச்சுக்கணும். நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், பட் சுத்தமா வரல. நானும் ட்ரை பண்ணுவோம். அப்புறம் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அண்ட் பாய் ஃப்ரம் அப்துல் ரஜாக். அண்ட் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டேக் கேர், பை பாய் கைஸ், பாய்.